A constant force acts on an object of mass 5 kg for a duration of 2 seconds. அதாவது என்ன ஆகுதுன்னா, ஒரு மாஸ் இருக்கு. இந்த மாஸ் எவ்வளோ? 5 kg. ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க, அதோட மாஸ் பார்த்தீங்கன்னா 5 kg. அதில் ஏதோ ஒரு கான்ஸ்டன்டான ஃபோர்ஸ்ன்றது ஆக்ட் ஆகுது. எவ்வளோ செகண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 செகண்டுக்கு வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இதனால அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுதுன்னா, இதுக்கு முன்னாடி 3 மீட்டர் பர் செகண்ட்ல அதோட வெலாசிட்டி இருந்தது, 7 மீட்டர் பர் செகண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. என்னது? இப்போ வந்து எஃப்ன்ற அந்த ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ நியூட்டன் இருந்திருந்தா இது 3 மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து 7 மீட்டர் பர் செகண்டுக்கு வந்து போயிருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி. செகண்ட் என்ன அப்படின்னா, இஃப் த ஃபோர்ஸ் வாஸ் அப்ளைடு ஃபார் ஏ டியூரேஷன் ஆஃப் 5 செகண்ட்ஸ் வாட் வுட் பி த ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு கேட்குறான். இப்போ இந்த 2 செகண்ட்ஸ்ல இருந்த அந்த ஃபோர்ஸ்ன்றது 5 செகண்ட்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி, இதுக்கு முன்னாடி 7 மீட்டர் பர் செகண்ட் இருந்ததுல, அதே மாதிரி இங்க ஃபைனல் வெலாசிட்டின்றது எவ்வளோ அப்படின்றதான் கேள்வி. ஸோ ஒன்று ஒன்றா வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் அவன் கேட்கறது ஃபோர்ஸ் தான். நம்ம கிட்ட என்ன டேட்டாலாம் இருக்கு? மாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 5 kg இருக்கு. நெக்ஸ்ட் டைம் எவ்வளோ இருக்கு? 2 செகண்ட்ஸ் இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டின்றது 3 மீட்டர் பர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டின்றது எவ்வளோ இருக்கு? 7 மீட்டர் பர் செகண்ட். ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா, நியூட்டன் செகண்ட் லாவான F is equal to ma. இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் அப்படின்றப்போ இந்த ஆக்சிலரேஷனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஆக்சிலரேஷன்னா என்ன? ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை டி டைம். அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சிலரேஷனுக்கு பதிலாக இதை போட்டுக்கலாம். ஸோ F is equal to m into v minus u divided by t. எல்லாத்தையுமே வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். மாஸ்ன்றது 5 kg, ஃபைனல் வெலாசிட்டின்றது 7 மீட்டர் பர் செகண்ட், இனிஷியல் வெலாசிட்டி 3 மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை டீன்றது 2 செகண்ட். ஸோ அப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 10 நியூட்டன் அப்படின்றது கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ ஃபோர்ஸ்ன்றது எவ்வளோ கிடைச்சிருச்சு? 10 நியூட்டன்ன்றது கிடைச்சிருச்சு. இப்போ அதே 10 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் 5 செகண்ட்ஸ்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா, எது அதே ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா என்னோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னன்றதான் கேள்வி. ஸோ இங்க ரெண்டாவதுக்கு வந்து நம்ம கிட்ட என்ன இருக்கு? அதே மாஸ் தான். மாஸ்ன்றது 5 kg. உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதுறேன். t is equal to 5 seconds. ஓகே, இனிஷியல் வெலாசிட்டின்றது 3 மீட்டர் பர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி தான் நமக்கு என்னன்னு தெரியணும். அது ஆக்சலரேஷன் எனக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஆக்சலரேஷன்ன்றது இங்கே நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஆக்சலரேஷன் அப்படின்னா எவ்வளோ? 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுக்கு வந்து நம்ம ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஒன்று. ரெண்டாவது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, v is equal to u plus at. இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். சரியா? ஏன்னா இங்கே ஆக்சலரேஷன்ன்றது கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா ஃபோர்ஸ் எதுவுமே வந்து சேஞ்ச் ஆகலை. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆக்சலரேஷன் இதை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். இதை நான் போடுறேன். v is equal to இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 3 மீட்டர் பர் செகண்ட் ப்ளஸ் ஆக்சலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். டைம்ன்றது பார்த்தீங்கன்னா 5 செகண்ட். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? 13 மீட்டர் பர் செகண்ட்ன்றது கிடைக்கும் வெலாசிட்டி. இதுவே நம்ம இதை யூஸ் பண்ணி போட்டோம்னா என்ன வரும்? இதை தனியாக இதை இங்கே மேலே போடுறேன். எஃப்ன்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். எஃப் எவ்வளோ? 10 நியூட்டன். மாஸ்ன்றதும் நமக்கு ஆல்ரெடி தெரியும், 5 kg. ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது. இனிஷியல் வெலாசிட்டின்றது 3 மீட்டர் பர் செகண்ட். டைம்ன்றது எவ்வளோ? 5 செகண்ட். இந்த 5க்கு இந்த 5 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 10 is equal to v minus 3. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? v is equal to 3 plus 10, 13. எப்படி போட்டாலும் நமக்கு ஆன்சர்ன்றது சேமாக தான் வரும். Which would require a greater force accelerating a 2 kg mass at 5 meter per second square or a 4 kg mass at 2 meter per second square. எங்க வந்து அதிகமான ஃபோர்ஸ் இருக்குன்றதை கேட்குறாங்க. F is equal to ma. சரியா?
ஸோ நமக்கு வந்து m1 a1 அப்படின்றத எடுத்துப்போம். இது f1. f2 is equal to m2 a2. ஏன்னா வந்து 2 மாஸ் கொடுத்துருக்கான், 2 ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கான். எதில் அதிகமான ஃபோர்ஸ்ன்றதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ f1 is equal to என்ன வரும்? மாஸ்ன்றது 2 kg, a1 வந்து 5 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். அப்போ வந்து முதல்ல இருக்கக்கூடியதுக்கு 10 நியூட்டன் வந்து தேவைப்படும். அடுத்து f2. f2 எவ்வளோ இருக்கு? 4 kg, இது 2 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர், 8 நியூட்டன்ன்றது தேவைப்படும். ஸோ இப்போ எதுக்கு அதிகமான ஃபோர்ஸ் தேவைப்படும்? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் தான், அதாவது 2 kg மாஸ் இருக்கக்கூடியதுக்கு தான் வந்து அதிகமான ஃபோர்ஸ்ன்றது தேவைப்படும். A motor car is moving with a velocity of 108 km per hour and it takes a 4 seconds to stop after the brakes are applied. Calculate the force exerted by the brakes on the motor car if its mass along with the passenger is 1000 kg. இப்போ ஒரு காருன்றது போகுது, அதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 108 km per hourல வந்து போகுது அப்படின்னு சொல்றாங்க. பிரேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 4 செகண்ட் கழிச்சு அந்த காருன்றது நின்றுருக்கு. அப்போ ஃபோர்ஸ்ன்றது எவ்வளோ வெளிப்பட்டிருக்கோம் அந்த பிரேக்ஸ்ல இருந்துன்னு கேட்குறாங்க. அதோட மாசம் எவ்வளோ கொடுத்துட்டான்? 1000 kgன்றதை கொடுத்துட்டான். ஸோ நமக்கு மாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 1000 kg. இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 108 km per hour. நான் அதை மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றிக்கிறேன். 5 divided by 18 பண்ணால் மீட்டர் பர் செகண்டுக்கு வந்துடும். ஸோ 30 மீட்டர் பர் செகண்ட். ஃபைனல் வெலாசிட்டி என்ன? ஃபைனல் வெலாசிட்டி என்னன்னா பிரேக் அப்ளை பண்ணி ஸ்டாப் ஆக போகுது. ஸோ அதனால ஃபைனல் வெலாசிட்டின்றது 0. ஃபோர்ஸ்ன்றது தான் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? வேற ஏதாவது விட்டனா டி வந்து எவ்வளோ? 4 செகண்ட்ஸ். இதில் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா F is equal to ma. இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? v minus u divided by tன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ எஃப்ன்றது நமக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். மாஸ்ன்றது 1000 kgன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனல் வெலாசிட்டின்றது 0, இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 30 மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை 4 செகண்ட். ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இங்கே 250. நெக்ஸ்ட் 250 இன்டூ மைனஸ் 30 எவ்வளோ வரும்? 7500. அது மைனஸ் 7500 நியூட்டன்ன்றது வரும். சரியா? இங்க மைனஸ் எதை சொல்லுதுன்னா இந்த ஆக்சலரேஷன்ன்றது டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து கொடுக்கறதுனால தான் இந்த பிரேக்ன்றது அப்ளை பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அதனால தான் வந்து கார்ன்றது நிற்குது. அதனால தான் இந்த மைனஸ் அப்படின்ற சிம்பிள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. A force of 5 Newton gives a mass of m1, an acceleration of 5 meter per second square, and a mass m2, an acceleration of 20 meter per second square. What acceleration would it give if both the masses were tied together? 5 kg நியூட்டன் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு மாஸ்க்கு, அதாவது மாஸ் m1க்கு நான் 5 நியூட்டனான ஃபோர்ஸை நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆக்சிலரேஷன் அப்படின்றது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படின்றது கிடைக்குது. அதையே இன்னொரு ஒரு மாஸுக்கு கொடுக்குறேன், அதே 5 நியூட்டன் மாஸ்க்கு வந்து நான் கொடுக்குறேன். அந்த ஃபோர்ஸை கொடுக்கும்போது ஆக்சிலரேஷன்ன்றது எவ்வளோ ஆகுதுன்னா 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2 மாசையும் நான் சேர்த்துட்டேன் அப்படின்றப்போ அப்போ எனக்கு எவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுக்குன்றதான் கேள்வி. சரியா? அதே 5 நியூட்டன் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி. சரி, இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்? அதே ஃபார்முலா தான், F is equal to ma. இங்க நான் m1 நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஃபோர்ஸ்ன்னு தெரியும், ஆக்சிலரேஷனும் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? மாஸை கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டா? F is equal to m into 10. அப்போ எனக்கு எவ்வளோ வரும்? 1/2 kg அப்படின்றது தான் என்னோட மாஸா வரும். சரியா? மாஸ் is equal to மாஸ் m1 is equal to 1/2 kg. அடுத்து இதுக்கு நம்ம அதே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். F is equal to ma தான். ஃபோர்ஸ்ன்றது 5 நியூட்டன். m2ன்றது எவ்வளோ வரும்? m2ன்றது வேல்யூ தெரியாது, தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 20. இங்கே வந்து 1/4 kg தான் வந்து m2ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணா என்ன வரும்? 1/2 + 1/4 kg. ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3/4 kgன்றது வரும். 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோனா என்ன 3/4 கிலோ வருமா? அதுதான். ஸோ
3/4 kg அப்படின்றது எனக்கு கிடைக்குது. இதை நான் என்ன பண்ண போறேன், 5 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸை யூஸ் பண்ண போறேன். அதனால வந்து எவ்வளோ ஆக்சிலரேஷன் நடக்குதுன்றதை கண்டுபிடிக்க போறேன். அதே ஃபார்முலா தான். எஃப்ன்றது எவ்வளோ, எஃப்ன்றது 5 நியூட்டன், 3/4 அப்படின்றது என்னோட மாசு, ஆக்சிலரேஷன் அப்படின்றது என்னன்னு நமக்கு தெரியாது. ஓகே, என்ன வரும், ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 20/3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ன்றது வரும். இதுதான் என்னோட ஆக்சிலரேஷன். The velocity time graph of a ball of mass 20 gram. மாஸ் எவ்வளோனா 20 கிராம்னு சொல்றாங்க. 20 into 10⁻³ kgன்னு எழுதிக்கலாம். எல்லாமே நம்ம SI யூனிட்ல எழுதிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுக்காக how much force does the table exert on the ball to bring it to rest அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த வெலாசிட்டி டைம் கிராஃப்ல தெரியும், வெலாசிட்டின்றது 20ல இருந்து அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா 0க்கு வந்துருச்சு. எப்பனா 10 செகண்ட்ல. ஓகேவா, இங்க இருந்து இங்க வந்திருக்கு 10 செகண்ட்ல. ஓகே, ஸோ என்னோட இனிஷியல் வெலாசிட்டி இதுல எவ்வளோன்னு தெரியுது, 20 சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர் பர் செகண்ட். அடுத்து என்னோட ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0க்கு வந்துருச்சு, 0 சென்டிமீட்டர் பர் செகண்ட். டைம் எவ்வளோன்றத பார்த்தீங்கன்னா டைம் வந்து 10 செகண்ட்ஸ்ல வந்து இது நடந்திருக்கு. ஃபோர்ஸ் எவ்வளோ அப்ளை ஆயிருக்கு, ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ எக்ஸர்ட் ஆயிருக்கு அப்படின்றத கேட்குறாங்க. ஒரு பாலை வந்து நிறுத்தக்கூடிய ஃபோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா என்னது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது தான். அது டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ என்னோட ஆக்சலரேஷன் ஆர் ஃபோர்ஸ்ன்றது என்னவா ஆகும்னா மைனஸ்ல தான் வந்து வரும். சரி, வருதான்றத பார்ப்போம். இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா அதே இதுதான் யூஸ் பண்ணலாம். m is equal to v minus u divided by t is equal to force. F is equal to mass எவ்வளோ 20 into 10⁻³ நெக்ஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை மைனஸ் பண்ணோம்னா -20 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்றது கிடைக்கும். கரெக்டா, டைம்ன்றது என்ன 10 செகண்ட். நான் இப்போ அதை கேன்சல் பண்ணோன்னா 2ன்றது இங்கே கிடைச்சிரும். அதுவும் இல்லாமல் இங்கே சென்டிமீட்டர் பர் செகண்ட் இருக்கு, அதை நான் மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், 10⁻⁻² நான் இன்க்ளூட் பண்ணிட்டாலே போதும். ஸோ 20 into 10⁻³ into -2 into 10⁻². இப்போ எனக்கு என்ன வரும், -40 into 10⁻⁻5. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், -4 is equal to 10⁻⁻4 நியூட்டன். இதுதான் பார்த்தீங்களா எனக்கு என்னதுன்னா ஃபோர்ஸ் வந்து எக்ஸர்ட் ஆனது. ஸோ மைனஸ்ல கொடுத்துருக்கிறதுனால இது ஒரு என்னது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கலாம். அதனால தான் அது அப்படியே என்ன சொல்றது, டைரக்ஷன் ஆஃப் மோஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து வந்திருக்கு. இதை புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டெசிமல்ஸில் கொடுத்துருப்பாங்க பாருங்க. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா 4 சும்மா கொஞ்சம் 0 வந்து முன்னாடி போட்டு வச்சுக்கோங்க. இங்கே வந்து -4ன்னு கொடுத்துருக்கிறதுனால 1 2 3 4 இங்கே வந்து நீங்கள் டெசிமல் வந்து புள்ளி வைக்கணும். 0.0004 நியூட்டன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஆன்சர். இந்த லெசன்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.